மேனேஜர் யாரு சார்? 99 பேரோட உயிர். நீங்க என்ன பண்ணணும், இவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க, நீங்க உள்ளே தானே சார் கேண்டீன் வைப்பாங்க, வெளியில நீங்க சாதாரண விஷயம். நீங்க என்ன பண்ணணும், இவ்வளவு பேருக்கு நீங்க வெளியில இருந்து ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்ம எப்படி நீங்க அதை செக் பண்ணி இது பண்ணி உள்ள கேண்டீன் வேணும். எங்களுக்கு லேபர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, எம்ப்ளாயிஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது. அதை நீங்க உடனே துரிதப்படுத்துங்க. உள்ளதான் இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணி இன்னும் புரியுதா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட்டை வெளியில இருந்து ப்ரிப்பேர் பண்ணி உள்ள கொண்டு போய் ரொம்ப நாளா இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 700 பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் சாப்பிடும் போதே இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்ததுனால டக்குன்னு அவங்கள சடனா அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ், தலை சுத்துறது இதெல்லாம் வந்தோன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இப்போ 86 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாக்கி இன்னும் 13 பேர் இங்கே இருக்காங்க. அதுல 11 பேர் ஜெனரல் வார்ட்லையும் 2 பேர் ஐசியூலையும் இருக்காங்க. நாங்கள் இப்போ 13 பேரையும் சந்திச்சோம். ஐசியூல இருக்கிறவங்களும் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆகி கியூரபிள் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. 2 பேருமே தூக்கத்துல இருந்தாங்க. டாக்டர்ஸ் தான் அவங்களோட கேஸ் லிஸ்ட்டை வாங்கி எல்லாமே படிச்சு பார்த்தோம். நானும் மாண்புமிகு அமைச்சர். இதுக்கப்புறம் அந்த கம்பெனிஸ்ல உள்ள கொரியன் சம்பந்தப்பட்ட அந்த இதுல ஃபுட்டு எதனால நீங்க வெளியில இது பண்ணீங்கன்னு சொல்லி உங்க முன்னாடி தான் இப்போ கேட்டுறதுக்கு, சார் இனிமே அந்த தவறு நடக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது அதுக்கான பதில் கிடையாது. இது 99 பேரோட உயிர். இதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர், சப் கலெக்டர் எல்லார் மூலியமா வச்சு அது என்னன்னு அடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி உடனே அதுக்கு என்ன நடவடிக்கையோ எடுக்கிறதுக்கு நம்ம அரசு சார்பாக சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே ஸ்ரீபெரும்புதூர் சரௌண்டிங்கில் மேக்ஸிமம் 3000 கம்பெனிஸ் மேலே இருக்குது. இங்கே பெரும்பாலான கம்பெனியில் இந்த கேன்டீன் இஷ்யூ தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது இங்கே இந்த இந்த தனிஷ் அந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் வெளியில் தயாரிக்கிறாங்க. நிறைய ஒரு கேன்டீன் இஷ்யூவும் இதே பிரச்சனை தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் சார்? இந்த 3000 கம்பெனி நீங்கள் சொல்கிற ஃபுட்டு இது தெரியுது. பட் நம்ம இப்போ தான் நியூ கவர்மெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற இந்த ஃபுட் ரிலேட்டட் என்ன இஷ்யூவாக இருந்தாலும் உடனே அந்த மாவட்ட நிர்வாகம் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, இனி வருங்காலத்திலேயோ இனிமே இருக்கிற காலத்திலேயோ நம்மளுடைய எம்ப்ளாயிஸ், லேபர்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது, யாருக்குமே எதுவும் ஃபுட்டு நாளையும் எதனாலையுமே ஆகக்கூடாதுங்கிறது தான் சார் நம்மளோட குறிக்கோள். அதுக்கு தான் உடனே நம்ம ஒவ்வொரு நிறுவனமாக பார்த்துட்டு இப்போ கூட பேசிட்டு வந்துட்டோம் சார். அதுக்கான நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் சார். அந்த புபீஸ் கம்பெனி ஃபயர் ஆச்சுல்ல சார், அதில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பணி கொடுக்குறாங்களா, இல்லை அவங்க விடுமுறையில் தான் இருக்காங்க? இல்லை சார், அது அன்னைக்கு நடந்தது சண்டே நடந்திருக்கு சார். ஓகே, கம்மியான நபர்கள் தான் உள்ள இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கிற இடத்துல 4 பேர் உள்ள இருந்திருக்காங்க சார். அதுல 3 பேர் ஓகே. அப்போ ஸ்பாட்லேயே இன்னும் ஒரு ஆளுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. இப்போ நவ் இஸ் ஆல் ரைட். தென் அவங்களுக்கும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்காக அவங்கள விட்டுறதுக்கெல்லாம் இல்லை சார். கண்டிப்பா அவங்களுக்கு என்ன கம்பெனி மூலியமா செய்ய முடியுமோ செஞ்சுட்டு அவங்களுடைய வேலையை உறுதி செய்யப்படும் சார். அதே மாதிரி எல்லா கம்பெனிஸும் வெளில இருந்து தான் கேன்டீன்ல தான் ஃபுட் வருது. ஆமா ஆமா, இப்பதான் ஒரு சில இப்பதான் நான் வெரிஃபை பண்ணதில்லை, நிறைய இடத்துல இருந்து வெளியில இருந்து வருது. அது முற்றிலும் தவிர்க்கப்படணும். சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து செஞ்சு அவங்க டெஸ்ட் பண்ணி தான் எம்ப்ளாயிஸ் கொடுக்கணுங்கிறத இப்போ ஒரு ஸ்ட்ரிக்டாவே கவர்மெண்ட் மூலியமா சொல்லி நம்ம அடுத்து பண்ண போறோம். அதே சாம்சங் தொழிற்சாலையில தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்குன்னா அந்த தொழிலாளர் 27 பேரை சஸ்பெண்ட் பண்ணவங்கள திரும்ப பெறணும்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியே இருக்கு. 2 வருஷமா இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எப்பதான் முற்றுப்புள்ளி கிடைக்கும்? அதுதான் சார், நாங்கள் அது எல்லாமே இப்போ வந்திருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த 99 பேரோட அந்த ஃபுட்டு பாய்சனுக்கு நம்ம வந்திருக்கோம். அதுக்கான இது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன சார் சரியா தலை சொல்லுங்க. 99 பேருக்கு வருமானம் ஆச்சா? ஆமாம், இப்போ பரவாயில்லையா? சீட்டு நல்லா சார்
இப்போ வந்த பேஷண்ட் பற்றி மிகுதி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஐ ரிஸ்க்கு அந்த விதத்தில் மேனேஜ் பண்ணி இன்ஜெக்ஷன் ரோடு நேரே காலையில் நல்லா சாப்பிட்டா வாமிட்டிங் ரொம்ப ரிப்போர்ட் சென்டர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஓகே எப்போ ஒன்று சிஸ்டர் இன்னைக்கு ஸோ பண்ணிட்டா வீட்டில் படிச்சு ஃபேமிலியெல்லாம் வந்தா இல்லை சார் அத்தனை என்ன சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறோம் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வீடு இங்கேயாம்மா ஒவ்வொரு நேரம் நாங்கள் கொண்டாத்தோம். நானும் போய் மாறி இதெல்லாம் சொல்லுங்கள். சரி இந்த 99 பேருக்கும் ஒரே ஓவர்லோட் வெளியிலேருந்து சாப்பாடு மேனேஜர் ரோல் பண்ணுவாங்க, கேன்டீன் மேனேஜர் கீழே அவங்க எஜுகேஷன் கீழே கேன்டீன் யார் ஹெச்ஆர் யார் சார் ஹெச்ஆர் எப்படி சார் இல்லை சார் ஃபுட்டு எதனால சார்